அம்மா, அழுவுறியா? அழு, நல்லா அழுடா. நீ பிறந்ததுல இருந்து உன்னை நான் அழ வச்சு பார்த்ததே இல்ல. அழு. நீ பிறந்த உடனே என் தாலி போச்சு, வருத்தப்பட்டேன். நீ நடந்தப்போ என் சொந்த பந்தமெல்லாம் போச்சு, சங்கடப்பட்டேன். நீ வளர்ந்த ஆளானப்போ நான் பட்ட கஷ்டமெல்லாம் தீரப்போகுதுன்னு ஆனந்தப்பட்டேன். மண்ணை நம்பித்தாண்டா மரம் இருக்கும், ஆனா இந்த பாவி உன்ன மாதிரி ஒரு மரத்தை நம்பியே மண்ணாயிட்டேன்டா. உன்னை நம்பித்தாண்டா இந்த உசுரே இருக்கு. உசுரை விட பெருசு மானம். அந்த மானமே பறி போனப்போ பிள்ளையா இருந்து நீ என்ன காப்பாத்த முடியலையே, காப்பாத்த முடியலையே. அதுக்கு காரணம் நான் உன்னை வளர்த்தன முறை. பிறந்தப்ப வெறும் பிள்ளையா இருந்த உன்னை விளையாட்டு பிள்ளையா வளர்த்துட்ட. அது இப்ப எனக்கே வேணையா வந்து முடிஞ்சிருச்சு. நான் பிறந்தது சாமியை கும்பிட்டதில்லை, எனக்கு எல்லாமே நீதான். ஆமாமா, எனக்கு ஒரு நல்ல அம்மாவை கொடுத்த ஆண்டவன் உனக்கே ஒரு நல்ல பிள்ளைய கொடுக்க போயிட்டான். அப்படி எல்லாம் சொல்லாதப்பா. எனக்கு அந்த ஆத்தா நல்ல பிள்ளையத்தான் கொடுத்திருக்கா. ஆமாப்பா, பெற்றவளுக்கு தான் தெரியும் பிள்ளையோட பெருமை. இந்த பிள்ளைய நம்பித்தாண்டா நான் சவாலே விட்டேன். அதுக்கு நான் கும்பிடுற அந்த ஆத்தா கண்டிப்பா அவனுக்கு எல்லா சக்தியும் கொடுப்பா. அந்த ஆத்தா மேல பாரத்தை போட்டு உன்னை நான் ஒரு ஆம்பளை சிங்கமா மாத்தி காட்டுறேன். எந்திரி, எந்திரி. என்ன பாக்குற? நான் ஏன் இன்னும் உசுரோட இருக்கேன்னு பாக்குறியா? என்னைக்கு ஒருத்தன் 10 பேருக்கு முன்னால என் புடவை இழுத்து என்ன அவமானப்படுத்தினானோ அன்னைக்கே நான் உசுர விட்டுருக்கணும். நான் ஏன் இருக்கிறேன்? ஒண்ணுமே தெரியாத ஒரு பிள்ளைய என்கிட்ட கொடுத்திருக்கியே, அதுக்காகத்தான். ரொம்ப விளையாடுறம்மா, முடியாதம்மா. உன் விளையாட்டை தாங்கிறதுக்கு என் உடம்புல சக்தி இல்லம்மா, சக்தி இல்ல. இப்ப சொல்றேன், இனிமே இவன் என் பிள்ளை இல்ல, உன் பிள்ளை. உன் பிள்ளைக்கு எல்லா சக்தியும் கொடுத்து பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது உன் பொறுப்பு. அதுக்காக இந்த மஞ்ச காப்ப உன் பிள்ளை கையில நான் கட்டுறேன். இத்தனை வருஷமா நான் போட்டிருந்த திட்டம் கைகூட நேரத்தை அப்படி காரியத்தை கெடுத்துட்டா துரோகி. முதலாளி, அடிக்கடி ஆத்திரப்படாதீங்க, மூல வியாதி தான் வரும். ஒழுங்கா இந்த மாஸ்டர் பிளான் மெய்யப்பனுடைய ஐடியாவை கேட்டு பொறுப்பை என் கையில கொடுத்திருந்தீங்கன்னா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? நீங்க தான் யாருக்குமே தெரியாம பாய முடியா. வெளி உலகமே தெரியாம வளர்ந்தாவன் இந்த ஊரை விட்டு ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. டேய், நம்ம ஆளுங்களை கூட்டி போய் அந்த ஊமையை எங்க இருந்தாலும் சரி இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள நம்ம பங்களா கூட்டி வேண்டிய உங்க பொறுப்பு. சரிங்க முதலாளி. டேய், இவனுக்கு சோறு கஞ்சி கூட கொடுக்காம பட்டினி போடுங்கடா, குடிக்க தண்ணி கூட கொடுக்கப்படாது. ஆகட்டும்ல, பாயா. நீயா என்னடா கோட்டு சுட்டுலாம் மாட்டிருக்கிற? எங்கேயாச்சும் வாடகை பிடிச்சியா? பாருங்க சார், இப்படி டிப்டாப்பா இருந்துட்டு சரக்க வாங்கி குடிச்சிட்டு துரை மாதிரி போய்கிட்டே இருக்கா சார். துரை மாதிரி இல்லையா, துரையே தான். ஏய், ஒழுங்கா வர்றியா இல்ல நான் தட்டி தட்டட்டுமா? என்ன சிரிக்கிற? ஏர் இந்தியா மகாராஜா மாதிரி போட்டா. பாத்தியா ஐயா, அனுபவம் பேசுது.
எனக்கு பயந்துகிட்டு வந்த உடனே குத்தத்தை ஒப்புக்கிட்டு சார்ஜ் ஷீட்ல கையெழுத்து போட்டான். போட்டா இதான் ஐயா, பேட்ட பசங்க தண்ணிய போட்டா லோலாயத்தனம் தாங்க முடியாது. ஏப்பா நீ இன்னும் விலங்கு மாற்ற அளவுக்கு பெரிய கிரிமினல் உட்கார்றா நியூசன்ஸ். பாவி அதே தொடச்ச இன்னைக்கு தாண்டா அது ஓடிச்சு. ஹலோ, நான் செல்வராஜ் பேசுறேன். ஐயா இருக்காங்களா? அப்பாவா? கொஞ்சம் இரு. அப்பா, எந்த கழுவிட்டா அப்படி கத்தி பேசுற? கழுதெல்லாம் இல்ல, நீங்க போடுற எச்சி எலும்பு கலைகிற போலீஸ். ஓ அந்த வச்சு நானே பேசிக்கிறேன். நீங்க வேணா வந்து பாருங்க. பாட்டி தண்ணிய போட்டு பயங்கர லொல்லு பண்ணிச்சு. புடிச்சு உள்ள தள்ளிட்டேன். ஏய், இந்தா கொட்டிக்கா. வெறும் தண்ணிய ராவா அடிச்சிருப்பான் போல இருக்கு. பேசவே மாட்டேங்கிறான். ஊமை கொட்டா மாதிரி இருக்கான். பேச வைக்கணுங்கிறதுக்காக கான்ஸ்டபிள் இப்பதான் 2 ஆப்பம் வாங்கி கொடுத்திருக்கான். என்னது ஆப்பம் வாங்கி கொடுத்தியா? வந்து அப்பனை உன் செவிலி பெஞ்சுக்க. அம்மா ஐயோ, என்னடா ரவுத்து விடுற? தொலைச்சிருவேன் தொலைச்சி. தங்கலிங்க கவரிங்க. இதுதாங்க குதிரவால. இந்த தம்பி 100 ரூபாய்.
வச்சு ஆடிக்கிட்டு இருக்கானே, அது நம்ம ஊமைய மாதிரி இல்லாம. என் நண்பர் விடுங்கடா, டேய் என் நண்பர் விடுங்கடா. யாரா நண்பன்? நீங்க தான் என் நண்பன். மை நேம் இஸ் மணி ஃப்ரம் காக்கா தோப்பு. யுவர் ப்ளீஸ் குட் நேம். மரியாதையா போயிடு. போயிடுண்ணா. அண்ணா நீங்க முதல்ல ஏறிக்கண்ணா, அப்புறம் விட்டுட்டு போயிருப்பாங்க. அப்புறம் வேலைக்கு பின்னால லொங்கு லொங்கு போயிட்டு வாங்கண்ணா. அண்ணா லெட்டர் பாருங்கண்ணா. நல்ல வேலை வெள்ளையம்மா, கரகத்தை கீழ விடாம பிடிச்சிட்டேன். நான் கரகத்தை பிடிச்சிட்டேன் ஐயா. கரகம் பிடிச்ச பயிலுங்க என் பிள்ளைய பிடிச்சிட்டு போறானுங்களே, யாராவது காப்பாத்துங்களே. என்னடா முறைக்கிற? எங்க முதலாளி கிட்ட இருந்து தப்பிச்சு போயிட்டா எந்த மூளை இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது நினைச்சியா? ஏய் ஊமையா, இத மாதிரி வேலை குத்திட்டு சாமி ஆடினா உன்னை சும்மா விட்டு நினைச்சிருக்கியா? சும்மா முடிக்காதடா. ராவும் பகரமா எங்களை அலைய விட்டதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் தெரியுமா? ஆனா அளவு குத்திருக்கேன் தான் பாக்குறோம். அட பாவிகளா, முருக பக்தரை ஏன்டா இப்படி மிருகம் மாதிரி தள்ளிட்டு வந்திருக்கிறீங்க? முருகா, இந்த மூதேவிகளை மன்னிச்சிருப்பா. ஐயோ இவன் முருக பக்தன் இல்லைங்க, நம்ம முதலாளி தேடி பிடிச்சிட்டு வர சொன்னா ஊமைய. அரோகரா, அந்த லண்டன் மருமக இவர்தானா? இதேதாங்க. லண்டன் மருமகனா? டேய், நான் லோக்கல் வெள்ளையம்மாவோட மகன்டா. வேலை புடிங்கி விடுங்கடா. ஆனா என்ன பேச விடுங்கடா. டேய் அதேங்கப்பா, அங்குலம் அங்குலமா அப்பனை அப்படியே உரிச்சு வச்சிருக்குது. ஐயோ, ஏன் மாதிரியே உருவம் உள்ள ஒருத்தன். ஒருவேளை இவன் தான் நினைச்சு என்ன புடிச்சிட்டு வந்துட்டாங்களா? இருக்கலாம். முதலாளி, உங்க மருமகன் கிடைச்சிட்டாரு வேலோட. இவ்வளவு நாளா என்கிட்ட காட்டாம வச்சிருந்தீங்க, இப்ப என் அப்பா முருகனே காமிச்சிட்டாரு. 25 வருஷமா இவனை உலகமே தெரியக்கூடாதுன்னு ஊமையா வளர்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இவன் ஊருக்குள்ள போய் கரகம் எடுத்து ஆடி இருக்கான்னா கூடிய சீக்கிரம் உங்களை காவடி எடுக்க வச்சிருவான். யோ கணக்கு, அப்படி நான் அண்ணன் காவடி ஆயிடக்கூடாதுன்னு தான் இந்த ஜமீன் சொத்துக்காக 25 வருஷத்துக்கு முன்னாடியே கூட பிறந்த எங்க அக்காவையும் மச்சானையும் கொன்னேன். அப்பவே இவனை நான் கொண்டு இருப்பேன். ஆனா சொத்து பூரா இவன் மேல எழுதி வச்சுட்டானுங்க. குழந்தையா இருந்த இவனை குழந்தையாவே வளர்க்க ஆரம்பிச்சேன். ஆனா இப்ப இவன் தவள ஆரம்பிச்சிட்டான். பாத்தியா, நீ வெளியே போனதுனால சூடுனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்ட. டேய், பூமி ஏதோ திட்டுன்னு நினைக்கிறான். அவன் நாக்குல இருக்க வேலை புடுங்கடா. என்ன சொல்றான்னு பாப்போம். டேய், இப்ப புடுங்க போறியா இல்லையா? என்னால முடியாதுங்க முதலாளி. டேய் புடுங்கடா. இது தெய்வ சமாச்சாரமா வேற இருக்கு. எனக்காக என் பொண்டாட்டி வேற விரதம் இருந்துட்டு இருக்கா. இந்த நேரத்துல இந்த வேலை புடுங்க போய் எனக்கு ஏதாவது தெய்வ குத்தம் ஏற்பட்டு போச்சுன்னா நான் என்னங்க பண்றது? பயங்கரமான ஆளுகளா இருப்பானுங்க போல இருக்க. நாம ஏதாவது வாயை திறந்து பேசணும்னா நமக்கு இதே நிலைமைதான். டேய் தோர, அந்த ஒரிஜினல் ஊமையை கிடைக்கிற வரைக்கும் நீயும் ஊமை மாதிரியே நடிச்சிருடா. பாத்துக்க. என்னடா எல்லாம் பாக்குறீங்க? இங்க நடக்கிற எந்த விஷயமாவது வெளியே போச்சு, உங்க எல்லாருக்கும் இதே நிலைமைதான். இவனை கொண்டு போய் எரிச்சு விட்டுருங்கடா. பார்த்து தூக்கிட்டு போங்கடா, போனங்கன்னு கணக்கும். டேய், இந்த ஊமையனை காட்டு பங்களால வைக்கிறது தப்பு. இங்கே ஒரு ரூம்ல போட்டு பூட்டி வைங்கடா. யோ கணக்கு, இனிமே இவன் விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். இவன் 5 அறிவு உள்ள மிருகமா இருக்கிற வரைக்கும் நம்ம சொல்றதெல்லாம் கேட்பான். 6 அறிவு உள்ள மனுஷனா மாறிட்டான், 7 ஜென்மத்துக்கு நம்மள விட மாட்டான். புரட்டி எடுத்துருவான். இன்னும் 7 நாளைக்குள்ள இந்த ஜமீன் சொத்தை பூரா எழுதி வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா இருக்கிற இடத்துக்கு அனுப்பிச்சிருவோம். என்னையா வீதியில பிள்ளைகிட்ட